விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு ஓகே சொல்றாரு, அப்புறமா வந்து ரத்து பண்றாரு, ஓகே சொல்றாரு. என்னதான் மனநிலையில் இருக்கார் விஜய் அப்படின்ற கேள்வி பலத்த கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்தில், அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடிலாம் வந்து எங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, எங்களுக்கு ரோட் ஷோ பண்ண விடலை, வேனில் இருந்து எங்கள் கையை நீட்டக்கூடாது, தலையை நீட்டக்கூடாது, தொண்டர்களை பார்க்கக்கூடாது, அப்புறமா வந்து சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்லை, நாங்கள் வந்து ரோட் ஷோ பண்ணாலோ அல்லது வந்து மக்களிடம் போய் பேசினாலோ அதுவும் இந்த கவர்மெண்ட் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க அப்படின்னு ஓகே அதெல்லாம் கூட இருந்தது. தேர்தல் ஆணையம் உள்ளே வந்த பிறகு அப்புறம் கூட குளத்தூரில் நடந்த அந்த பிரச்சாரத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே சரியான பாதுகாப்பு இல்லைங்க, மறுபடியும் வந்து தேர்தல் ஆணையம் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு மனுவெல்லாம் கொடுத்தாங்க, புகார்லாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு விஜயோடைய அந்த பிரச்சார பயணங்கள்லாம் மிக நேர்த்தியாக மிக சரியாக போலீஸ் வந்து நல்ல பாதுகாப்பும் கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே வந்து நம்ம டி நகர்லாம் பார்க்கும்போது நெருக்கடியான ஏரியாவில் இந்த பேரிகார்டெலாம் தடுத்து கயிறெல்லாம் கட்டி பிரமாதமான கட்டுக்கணங்காத கூட்டம் வந்தது. ஆனால் பெரம்பூரில் நேற்று வந்திருந்தார், வந்து யாருமே எதிர்பார்க்கல. அவருடைய அந்த தேர்தல் பணிமனை, அவருடைய தொகுதி, அது அவர் நிற்கிற தொகுதி, தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவருடைய தொகுதியாக மாறும். அந்த அளவுக்கு மக்கள் பயங்கர ஆதரவு கொடுத்துக்கிட்டே வராங்க இந்த ஊடகத்தில் பார்க்கும்போது. அதில் திடீர்னு அந்த பணிமனைக்குள்ளே வந்தார், வந்து அங்கேருந்தவங்க நிர்வாகிக்குள்ளாம் பேசினார், ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருந்தார், விசில் கோலம் போட்டார், அங்கேருந்த வீடுகள்லாம் போயிட்டு வாக்கு சேகரித்தார். கூட்டம் அப்படி அந்த அன்பை பொழிந்தார்கள். இன்றைக்கி பெரம்பூரில் வீடு வீடாக போயிட்டு ஒரு 4-5 இடத்துல வந்து வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, வாக்கு சேகரிக்க போகிறாரு. ஏன்னா கடைசி கட்டம் இந்த ஒரு 3 நாள் தான் இருக்குது. அப்படின்போது அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. முதல்ல அனுமதி கொடுக்கலன்னாங்க, கொடுத்த பிறகு திடீர்னு அது கேன்சல் ஆகிப்போச்சு. என்னங்க இது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு, நாளைக்கு கடலூரில் போயிட்டு ஒரு பெரிய கிரவுண்டில் அவருடைய பிரச்சார பயணத்தை ஹெலிகாப்டரில் போகிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க.